எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். இந்த நாளிலும் கூட ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், நீங்கள் கேட்டால் தருவேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்று வாக்கு பண்ணின வாக்கு மாறா தேவன் எவ்வளவோ ஆசீர்வாதங்களையும் எவ்வளோ அதிகாரங்களையும் நம்மளுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். சிலுவை மூலமாக செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் பல தோல்விகள், பல சஞ்சலங்கள், பல துயரங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் நமக்கு கொடுத்த அந்த பவர், அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமைகளையும் நாம் என்ன செய்வது கிடையாது, அதை பயன்படுத்துவது கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டாலே இயேசுவின் பிள்ளையாக மாறிடுறாங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாக என்ன செஞ்சிடறாங்க, மாறிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைங்கிற அந்த அத்தாரிட்டி, அந்த பிள்ளைங்கிற அந்த உணர்வு, அந்த பிள்ளைங்கிற சிந்தை, அந்த பிள்ளைக்கு உண்டான பவர் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறியாமலே நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு ஒரு கோடி சொத்து இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை அப்பாவுக்கு 1 கோடி சொத்து இருக்குது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் இருக்குது. அதே போல் அப்பா ஒரு பெரிய ஒரு மந்திரியோ ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தால் அந்த பிள்ளை நம்ம அப்பா அதிகாரி, நம்ம அப்பா மந்திரி அப்படிங்கிற ஒரு தெம்பில் என்ன செய்யுது, அது இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. ஆனால் நிலையான ஒரு அதிகாரமும், நிலையான ஒரு பவரும், நிலையான ஒரு பலனும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இதை நம்ம யாருமே சரியான முறையில் கையாளுவது கிடையாது, பயன்படுத்துவது கிடையாது. முதல்ல ரட்சிப்பு என்றால், ரட்சிப்பை பெற்றவர்கள் ரட்சிப்போடு வாழ முடியல. ரட்சிப்பு என்றால் நீ ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழணும். ரட்சிப்பு என்றால் நீ ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ரட்சிப்பு என்றால் நீ ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழணும். ரட்சிப்பு என்றால் நீ வெற்றியான வாழ்க்கை வாழணும். ரட்சிப்பு என்றால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை என்ன செய்யணும், வாழணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். அப்போ எந்த பாவமும் நம்ம ஆளுகை செய்ய முடியாது. பாவத்துக்கு விலகி நம்ம வாழணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு என்பது மீட்பு, ரட்சிப்பு என்பது விடுதலை. இது எல்லாமே ஏசப்பா ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் அந்த பிள்ளைங்கிற அத்தாரிட்டி, இந்த பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். காரணம் அவர் சொல்கிறாரு, உனக்கு நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், பாவத்தில் இருந்த, அடிமையில் இருந்த, சிக்கலில் இருந்த, பிசாசின் கட்டுக்குள்ளே இருந்த. ஆனால் இப்போ நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், மீட்டெடுத்துட்டேன். நீ மீட்கப்பட்டவர்கள், உன்னை மீட்டெடுத்துட்டேன். அப்போ நீ மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நீ வாழணும். அப்போ நீ ஒரு ஜெயம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை தான் வாழணும். அப்போ ஒரு விடுதலையான வாழ்க்கை தான் வாழணும். ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழக்கூடாது. இன்றைக்கி அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அடிமைத்தனத்திலேருந்து பாவத்துக்கு செத்துட்டு நம்ம மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தில் அழிச்சிட்டாரு. மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம என்ன செய்யலை, பெறலை. அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் நிறைய பேர் தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு எப்போதும் போல் இருக்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு அபிஷேகம் பெற்றுட்டு சாதாரண ஒரு மனுஷனை போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உனக்குள்ள ஒரு பவர் இருக்கிறது, உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, உனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது, நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறது, நீ சுதந்திரிக்கக்கூடிய ஒரு மையமும் இருக்கிறது. ஆனால் இதை அறியாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், இதெல்லாம் செய்கிற ரைட்டு. ஆனால் இன்னொரு காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்கிற அத்தாரிட்டி எடுத்துகிட்டு நம்ம சுதந்திரிக்கணும். நம்ம என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். வாசிங்க எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, நமக்காக வேலை செய்யும்படி, நமக்காக பணிவிடை செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அதாவது எப்படின்னா, நாம் சுதந்திரிப்பதற்கு எந்த காரியத்தை சுதந்திரிக்கணுமோ அந்த காரியத்தை சுதந்திரிப்பதற்கு நமக்கு உதவி செய்யும்படி
பணிவிடை ஆவிகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கணும். பணிவிடை தூதர்களுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கணும். அப்படின்னா எனக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்க, மீட்பை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க, நீங்கள் போய் இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தூதர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, கட்டளை கொடுக்கணும். இதுதான் எபிரேயர் 1:13-14 சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், முத வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டு ரட்சிப்பை சுதந்திரிக்கணும், மீட்பை சுதந்திரிக்கணும், விடுதலையை சுதந்திரிக்கணும், கிருபையை சுதந்திரிக்கணும், சந்தோஷம் சுதந்திரிக்கணும், சமாதானம் சுதந்திரிக்கணும். இதெல்லாம் ஒரு சுதந்திரிச்சு நம்ம வாழணும். நம்ம எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன செய்யறதில்ல, சுதந்திரிக்கிறது கிடையாது. எப்படி என்னுடைய வீடு என்று சுதந்திரிக்கிறோம், எப்படி இது என்னுடைய இடம் சுதந்திரிக்கிறோம், இது எப்படி என் பிள்ளை, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எப்படி அது உரிமையை பாராட்டி சுதந்திரிக்கிறோமோ, அதே போல் நமக்கு தேவையான காரியங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு உண்டான தேவையான காரியங்கள் எல்லாவற்றையுமே நாம் இந்த பூமியில் இருக்கிற காரியங்களை எடுத்துக்கொள்வதற்கு, சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யும்படி பணிபுடைய தூதர்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அடுத்த வசனம் வாசிங்க, பெரிய 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பாருங்க, இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவையில்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீ எப்படி தண்டனைக்கு தப்பிப்ப? நீ தண்டனைக்கு போகாத அளவுக்கு, நரகத்துக்கு போகாத அளவு தான் உன்னை பிள்ளையை மாற்றி ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்கிறோம், கவலைப்பட்டு தேவையில்லாத காரியத்தை ஒரி பண்ணி அந்த ரட்சிப்பை நம்ம தளர விட்டுறோம். ரட்சிப்பை என்ன செஞ்சிடறோம், அது சோர்ந்து போகிறதுக்கு இடம் கொடுத்துட்றோம். மீட்கப்பட்டவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறோம். ஆவியின் வரங்களால் செயல்படவும் பலப்படவும் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரட்சிப்பை குறித்து நீ அசால்ட்டாக இருக்காத, ரட்சிப்பை குறித்து ரொம்ப சோர்ந்து போகாத, நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்க. இதை நீ தெரியாமல் இருந்தால் எப்படி தண்டனைக்கு நீ தப்பிப்ப? தண்டனை ஒன்று வரப்போகுது. ஆனால் நீ தண்டனை படும் சொல்லி ஒன்று நான் வந்து என்ன செய்யலை, பிள்ளையை அழைக்கலை. அப்போ என்ன செய்ய, நீ தண்டனை அதாவது ரோமர் 8:1 சொல்கிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி உலக பிரமாணப்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. நம்ம பரிசுத்த ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார். அப்போ என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கும் தவற உணர்த்துவதற்கும் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதை கண்டித்து என்ன செய்வார், அவர் நம்மளை உணர்த்துவார். அப்போ இது யாருக்கு இந்த கிருபை அப்படின்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த கிருபை இருக்கிறது. இது நம்ம நிறைய பேர் தெரியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் சுதந்திரிக்க தெரியாமல் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 3:9, நீங்கள் தீமையை பார்க்காதபடி உதாசீனத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. சுகத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. வெற்றியை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. உன் சந்ததியை ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காக நீ சுதந்திரிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போனா இந்த 1 பேதுரு 3 சொல்லு, எதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நீ சுதந்திரிக்க. எதை சுதந்திரிக்க? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீ என்ன செஞ்சிருக்கிறாய்? அழைக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அதனால் நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். அவனவனுக்கு சித்தத்தின்படி அவர் என்ன செய்வார்? செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 6:17 ஒரு ஆள் வாசிங்க. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, நாம் எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, தம்முடைய ஆலோசனை மாறாத நிச்சயத்தை, உறுதியை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி, பரிபூரணமாய் நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி, அது உனக்கு ஆணை விட்டு நான் உனக்கு திடப்படுத்திருக்கிறேன்.
பண்ணியிருக்கிறேன், ஸ்திரப்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளில் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை என்ன செய்யணுமா, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 6:17 உனக்கு எத்தனையோ வாக்கு கொடுத்துருக்கிறேன், அந்த வாக்கு நீ எடு. உன் குடும்பத்துக்கு உண்டான வாக்கு தத்தம், உன் பிள்ளைகளுக்கு உண்டான வாக்கு தத்தம், உன்னுடைய சரீரத்துக்கு உண்டான வாக்கு தத்தம், உன் ஆயுஷ் நாட்கள் பெறுவதற்கு உண்டான வாக்கு தத்தம், உனக்கு ஞானத்துக்கு உண்டான வாக்கு தத்தம், சுகத்துக்கு உண்டான வாக்கு தத்தம், பலனுக்கு உண்டான வாக்கு தத்தம், கிருபைக்கு உண்டான வாக்கு தத்தம், எல்லாம் ஒவ்வொரு வாக்கு தத்தையும் கொடுத்துருக்கிறேன். அதனால் உன் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த தேவைக்குண்டான வாக்கு தத்தங்களை எனக்குரியது என்று அந்த வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கும் போது, அந்த வாக்கு தத்தங்களை நீ உரிமை பாராட்டும் போது அது உன் குடும்பத்தில் வந்து உனக்கு பலிக்கும். இப்போ ஜெபம் என்பது வேறு, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பு என்பது வேறு. இப்போ அப்படி என்றால் சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, சுகமளிக்கும் வல்லமை எனக்குள்ளே கடந்து வருவதாக, என் பலவீனத்தை எடுத்து போடுங்க, உங்களுடைய சுகத்தால் பலத்தால் நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு பேர் ஜெபம். ஆனால் சுதந்திரிப்பது இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிற வாக்குத்தத்தம் இருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நான் சொந்தமாக்கி கொள்கிறேன். வாத உன் கூடாரத்தானுக்கு அது பொல்லாப்பனுக்கு நேரிடது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நான் சொந்தமாக்கி கொள்கிறேன். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நான் சொந்தமாக்கி ஜெபிக்கிறேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை வீட்டு அணுகாது, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு உண்டாவதாக என்று இந்த பிற வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஜெபித்து விட்டு இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கணும். நம்ம என்ன செய்யணும், உரிமையாக்கணும். உரிமையாக்கும் போது அது உங்களை தேடி என்ன செய்கிறது, அது வரும். நம்ம என்ன செய்கிறது கிடையாது, அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவன் சொந்தமாக்குறது கிடையாது, அதை நம்ம உரிமையாக்குறது கிடையாது, அதை வந்து நமக்கு எடுத்துக்கொள்கிறது கிடையாது. அதனால் வாக்குத்தத்தம் பாட்டுக்கு இருக்குது, நம்ம அது பாட்டுக்கு இருக்கிறோம். மகனே மகளே நீ சுதந்திரி அப்படிங்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாக்குத்தத்தங்களை நீ உனக்கு சுதந்திரிச்சுக்கோ, நீ சுதந்திரிச்சுக்கோ. ஆபிரகாமுக்கு அத்தனை வாக்குத்தத்தங்கள் உனக்கு கொடுத்துருக்க, அதுக்கு தகுதி இருக்குது உனக்கு. கலாத்தியர் 3:27 சொல்லுது, நீ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்தால் ஆபிரகாமுக்கு அத்தனை வாக்குத்தத்தங்களும் உனக்குரியது என்று கலாத்தியர் 3:29 சொல்லுகிறது. கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்தால் இயேசுவை தரித்திருக்கிறீங்க. கலாத்தியர் 3:29 நீ இயேசுவை தரித்திருந்தால் ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறோனோ அத்தனையும் உனக்கு பாத்திரம், அது உனக்கு கிடைக்கும், அது உனக்கு வரும் என்று வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு உரிமையாக்கி நாம் சொந்தமாக்கி ஜெபிக்கும் போது அது நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும். இதை நம்ம மறந்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எத்தனை வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுத்துருக்கிறாரு, அதை என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள், திருமணம் முடித்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுது இந்த வசனம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீ என்ன செய்ய வேண்டுமாம், சுதந்திரிக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தங்களை வச்சு என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும் போது தான் வரும். கற்பத்துக்கணி கர்த்தலா ஒரு சுதந்திரம், இந்த வாக்குத்தத்தை எனக்கு உரிய கற்பத்துக்கணி எனக்கு உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லி ஜெபிச்சு சுதந்திரிச்சு, இந்த வாக்குத்தத்தை எனக்கு பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பேன், இந்த வாக்குத்தத்தை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன், என் சந்ததி ஒளிமுறை கண்டுபிள்ளை வளரும், இந்த வாக்குத்தத்தை எனக்கு நான் சொந்தமாக்கி கொள்கிறேன் என்று அந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு நீங்கள் சொந்தமாக்கும் போது சுதந்திரமாக என்ன செய்யலாம், நீங்கள் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அது உங்களுக்கு வந்து என்ன செய்யும், பலிக்கும். நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், பிதாக்கள் வைக்க சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவி, அதாவதுங்க இங்கே இருங்க, வீடு ஆஸ்தி புத்தியுள்ள மனைவி, இதை நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்பாட்ட உரிமை என்ன செய்யலாம் கேட்கலாம். வீடும் ஆஸ்தி சொத்து வீடு. இன்னைக்கு எத்தனை பேர் வீடு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் வீடும் ஆஸ்தியும் கர்த்தர் வைக்கும் எப்படி போட்டிருக்கு, சுதந்திரம். அப்போ அவர் உனக்கு சுதந்திரிச்சிட்டார். உனக்கு நான் வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். உனக்கு ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல வீடு இருக்குது, உனக்கு ஒரு பக்கத்தில் எங்கேயோ ஆஸ்தி இருக்குது. அப்போ நீ வீடு இல்லாமல் இருந்தனா வீடு ஆஸ்தியும் கர்த்தர் வைக்க சுதந்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு வீடு வருவதாக
வீடு வாங்குவதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருவதாக. அப்போ நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொந்தமாக்கிட்டீங்கன்னா, இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரிச்சிங்கன்னா, கடன் இல்லாமல் வீடு கர்த்தர் கொடுப்பார். கடன் வாங்கி தான் வீடு வாங்கணும் அவசியம் இல்லை. வாக்கு தத்தம் உனக்கு கடன் இல்லாமல் கொடுக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சுதந்திரிக்கிறது கிடையாது. வீடும் ஆஸ்தியும் கர்த்தர் வைக்கும் சுதந்திரிக்கணும். உன் கூடாரத்தை விசாலமாக்கு, சுதந்திரிக்கணும். அந்த வேறு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கேன், கர்த்தர் உன் கூடாரத்தை உன் இருப்பிடத்தை என்ன செய்ய கொஞ்சம் பெருசாக்கு, விசாலமாக்கு. நீ கல்யாணம் முடிச்சு குழந்தை பார்க்கும்போது ஒரு சின்ன வீட்டில் இருந்திருப்ப. அப்போ அந்த பிள்ளைய பெரிய பிள்ளை ஆகிட்டு வருது. பெரிய பிள்ளை ஆகிட்டு வரும்போது உன் வீடு என்ன செய்யணும், கொஞ்சம் பெருசாக்கணும், தனியாக 100 ரூம் கட்டணும். அப்போ உன் கூடாரத்தை என்ன செய்யணும், விசாலமாக்கு அப்படிங்கிறார். அப்போ இது வாக்கு தத்தம். கர்த்தர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், பாட்டு கம்முன்னு கிடப்போம் அப்படியே அல்ல, அவர் கொடுப்பார். நான் முன்னால் வச்சுட்டேன்றார். நான் முன்னால் வச்சுட்டேன், நீ எடுத்துக்கோ, நீ சுதந்திரி. எப்படி நான் வாக்கு தத்தங்களை பேசு, வாக்கு தத்தங்களை சொல்லு, வாக்கு தத்தங்களை நம்பு, வாக்கு தத்தங்களை விசுவாசி, வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டு. அப்போ வீடும் ஆசையும் கர்த்தர் வைக்க சுதந்திரம். அப்போ கர்த்தர் வீடு ஒரு இடத்துல வச்சுட்டு எடுத்துக்கொண்டு சொல்லி எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அதனால அதை நான் சுதந்திரிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. நீ அங்கங்கேயும் லோனுக்கு அலைய வேணாம், அங்கங்கேயும் கடை வாங்க வேணாம், ஒன்றுமே செய்ய வேணாம். இந்த வாக்குத்தத்தை சொல்லு. கர்த்தர் அதுக்குண்டான கடை வாங்காத அளவுக்கு சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார். இந்த இப்படி வசனங்கள் இருக்குது, தெரியாமல் தான் நம்ம தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கிறோம். தேவையில்லாத லோனை போட்டு கடனை வாங்கி சிக்கலை மாட்டிக்கிட்டு கடைசியில் கட்டவும் முடியாமல் பிக்கவும் முடியாமல் முழிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க நிறைய பேர். ஏன்? வாக்குத்தத்தை சுதந்திரிப்போம், அவர் எப்போ கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். நீ கடன் வாங்கக்கூடாது, அனைத்து ஜாதியில் கடன் கொடுப்பதான் வாக்கு இருக்குது. இப்போ கடன் வாங்கி வீடு கட்டுன்னு அவர் வேதத்தில் சொல்லலை, கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்கன்னு வேதத்தை சொல்லலை. ஆனால் நீ என்ன செய்யணும், உனக்கு வீடு ஆஸ்தியும் கர்த்தர் வைக்க சுதந்திரம்னு சொல்லிட்டேன். அந்த வாக்குத்தத்தை உனக்கு சுதந்திரமாக்கிக்க, நீ சொந்தமாக்கிக்க. நான் என் வேலையை நான் பார்க்குறேன். ஏன்னா பைபிள் இந்த வாக்குத்தத்தை ஒரு பக்கம் மூலையில் முடங்கி கிடக்கு, வீடு ஒரு பக்கம் உனக்கு முடங்கி கிடக்கு, உனக்கு ஆஸ்தி ஒரு பக்கம் முடங்கி கிடக்கு. அதை நீ பார்த்து எடுத்துக்கோ, அதை பார்த்து என்ன செய்ய, சுதந்திரி. நீ சுதந்திரிக்கும் போது அது நடக்கும், பார்த்துக்கொள்ளு. இன்றைக்கி கல்யாணம் ஆகி ஒரு சில பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்போ குழந்தை பிறக்கணுங்கிறது விரும்ப மாட்டாங்க, குழந்தை பிறக்கணுங்கிறத ஆசைப்பட மாட்டாங்க, நமக்கு ஒரு சந்ததி உண்டாகணும்னு விரும்ப மாட்டாங்க. அதுக்குண்டான அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து சுதந்திரிக்க மாட்டாங்க. எனக்கு நானும் கம்பவுண்ட் இருப்பாங்க, உண்டாகாது. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, 10,000 20,000 செலவு பண்ணுவாங்க, 2 பேர்த்தையும் செக்கப் பண்ணுவாங்க. நானே சொல்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் சுதந்திரிங்க, கற்பத்துக்கடை என்ன செய்யுங்க, சுதந்திரிங்க. சுதந்திரிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாழாய் கடந்த பட்டணங்கள் என்ன செய்வாங்க, குடியேறி வைப்பார்கள். பாழாய் கடந்த பட்டணம். நீ இஸ்ரேல் நாடு வளர்ந்துருக்குன்னா வெறும் பாலைவனமாக தான் முதல் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அந்த பாலைவனமெல்லாம் இன்றைக்கி செழிப்பான பூமியாக என்ன செஞ்சுருக்கு, மாறி இருக்கு. இந்த வாக்குத்தத்த வசனம் நடக்குது. நம்ம செய்து அந்த அதிலே இந்த வீடும் ஆஸ்திங்கிற இடத்துல மத்தேயு 7:11 வாசிங்க. மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அவர் என்ன வாக்கு பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பொல்லாதவன் நீங்க, அநியாயம் பண்ணவங்க நீங்க, பாவம் பண்ணவங்க நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய நினச்சிருக்கீங்களே, ஆனால் எல்லாத்தையும் உண்டாக்குனது நான். அப்போ உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பேனா, அற்புதம் செய்யாமல் இருப்பேனா, நான் வாக்குத்தத்தை உனக்கு நிறைவேற்றாமல் இருப்பேனா அப்படிங்கிறார். நம்ம யாருமே அவர் சொன்ன வார்த்தையை கவனிக்கிறது கிடையாது. அவர் சொல்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கணும். சங்கீதம் 2:8. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. என்ன ஒரு இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உயர்வான ஒரு வார்த்தையை பார்க்கும்போது எப்படி அவருக்கு மகிமை செலுத்த தெரியல. அவர் என்ன சொல்றாரு, என்ன கேளும்,
என்னை கேளும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும், ஜாதிகளை, அணைய மக்களை, அணைய ஜனங்களை உனக்கு சுதந்திரமாகவும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பூமியில் இருக்கிற எல்லைகளை உனக்கு சொந்தமாக தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கணும். இங்கே நிறைய பேர் பெரிய பெரிய ஊழியர்கள் பூமியை இடத்துங்களை ஏக்கர் கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இந்த வாக்கு தத்துவத்தை அவங்க சொந்தமாக்குறாங்க. நீ முட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்ட வாங்கிட்டான் சொத்து சேர்க்குறான் நீயும் சொத்து சேரு, நீயும் சொந்தமாக்க. அவங்க இந்த வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்குறாங்க. ஏக்கர் கணக்கில் 25 ஏக்கர் 10 ஏக்கர் 50 ஏக்கர் இடத்த வாங்கிட்டு ஜெபத்தோட்டம் அந்த தோட்டம் இந்த தோட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த வாக்கு என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. இந்த வாக்கு என்ன செய்கிறாங்க? சுதந்திரிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறதில்ல, இதை சுதந்திரிக்காமல் அவர் அப்படி வாங்கிட்டாரு, இவர் இப்படி வாங்கிட்டாரு, அவர் அப்படி இருக்காரு, அவர் அதில் போகிறாரு, அவர் இதில் போகிறாரு அப்படின்னா அவர் வாக்குத்தத்தை சொந்தமாக்கி அவர் கேட்குறாரு, பெற்றுக்கொள்கிறாரு. நம்ம சொந்தமாக்காமல் பொறாமப்பட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அவர் அப்படி இருக்காரு, அவர் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை உரிமையாக்கணும், சொந்தமாக்கணும். இன்றைக்கி அநேக தேவபிள்ளை என்ன பண்ணுறாங்க? நம்ம வாழ்க்கையை கட்டுறதுக்குன்னு வேலை. அவன் அப்படி போகிறான், இவன் இப்படி போகிறான், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். அதனால் அடுத்தாள் பேச்சை பேச வேணாம். அடுத்தாள் எப்படி வேணால் போட்டு நம்மளுக்கு தேவையில்லை. என்னத்தை சொத்து செத்தாலும் போகும்போது ஒன்றும் கொண்டு போக மாட்டான். நமக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதம் வச்சுருக்காரு, சுதந்திரிக்க சொல்லியிருக்கிறார். அதை நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும். அதான் சங்கீதம் 2:8 என்ன சொல்லுதுன்னா, என்னை கேளும், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் சுதந்திரமாக கொடுப்பேன். அதாவது சுதந்திரமாக கொடுப்பேன், சொந்தமாக கொடுப்பேன். பூமியின் எல்லை ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு எல்லை இருக்கும். அப்படிப்பட்ட ஏக்கர் கணக்கில் இடத்த உனக்கு நான் கொடுப்பேன். அப்படின்னா இதை நீ என்ன செய்யணும்? பூமியின் எல்லைகளை என்ன செய்யணும்? சொந்தமாக்கணும், சுதந்திரிக்க வேண்டும். சுதந்திரிக்கும் போது அது உங்களுக்கு என்ன செய்யும்? அது கிடைக்கும். ஆமேன். அதான் கர்த்தர் சொல்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நம்புங்க, சுதந்திரிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.